கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 50:23 வாசிக்கிறேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். வேதத்தில் அநேக பலிகளை குறித்து எழுதியிருக்கிறது. அதில் ஒன்றாக ஸ்தோத்திர பலி என்று இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறதை நாம் காண முடிகிறது. வெறுமனே 1000 முறை தோத்திரம் சொல்வதல்ல தோத்திர பலி. லேவியராகமம் 7:11-15 வரை வாசித்து பாருங்கள். சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலி என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஸ்தோத்திர பலி என்றால் என்ன? நமது உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை, அதாவது ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தும்படியாக அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரங்களை இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு செலுத்துவது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஓசியா தீர்க்கனும் இதை 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எழுதியிருக்கும் போது, அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நமது உதடுகளை கனிகள் என்றும் காளைகள் என்றும் வேதம் சொல்வதை கவனியுங்கள். நம்முடைய உதடுகளின் கனிகள் எவ்வாறு இருக்கிறது? நமது உதடுகளின் காளைகள் எப்படி உள்ளது? பழுதற்றதாக இருக்கிறதா என்பதை நாம் கவனிப்பது மிகவும் அவசியம். நம்முடைய உதடுகளினால் எவ்வளவு துன்மார்க்கமான காரியங்களை பேசுகிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசுகிறோம். அது தவறு என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:18 இவ்வாறு சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திர பலி செலுத்துவது தேவனுடைய சித்தம் என்று வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறதை காண முடிகிறது. அவ்வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் கொலோசியர் 3:17 சொல்லி இருக்கிறார். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது தேவ சித்தமாயிருப்பதால் அதை மிக ஜாக்கிரதையுடன் செலுத்த வேண்டியது அவசியமாயிருக்கிறது. லேவியராகமம் 22:29 கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக என்று எழுதியிருக்கிறது. மனப்பூர்வமாய் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோமா? எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு நன்றியுடையவர்களாக துதிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துகிறோமா? சங்கீதம் 116:17 நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்படியானால் தேவ சமூகத்தை நாம் தரிசிக்கும் போதெல்லாம், தேவனை ஆராதிக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திர பலியை செலுத்திதான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை சங்கீதக்காரன் இங்கே குறிப்பிடுகிறான். கர்த்தரின் சமூகத்தை தரிசித்து அவரை பணிந்து கொள்ளும் எல்லா வேளைகளிலும் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். அது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறது, அது ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே அதை மனப்பூர்வமாய் வேதம் சொல்லுகிறபடி செய்வோம். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் என்று சொல்லி 1 நாளாகமம் 29:13 வேதம் சொல்லுகிறது. ஆக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதனால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.